அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். இன்னைக்கு பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, கோஆபரேட்டிவ்ல டிஆர்பி உடைய ஒரு எக்ஸாம்ல தமிழ்ல ஒரு 20 கொஸ்டின் வச்சிருக்காங்க. சரிங்களா? டைரக்டா நம்ம கொஸ்டின் அண்ட் ஆன்சருக்கு பார்த்துடலாம். 180வது கொஸ்டின் என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, வினையாளனையும் பெயர் பற்றிய கூற்றுல தவறான கூற்று அப்படிங்கிறது எதுன்னு கேட்டிருக்காங்க. இது நமக்கு ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய கொஸ்டின் தான். ஒரு பாக்ஸ் மாதிரி அடிச்சிருப்பாங்க. பாக்ஸ் அடிச்சுட்டு பாத்தீங்கன்னா, தொழில் பெயர் ஒரு பக்கமும், இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா வினையால் அணையும் பெயர் ஒரு பக்கமும் கொடுத்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 3 பாயிண்ட் கொடுத்திருப்பாங்க. அந்த 3 பாயிண்ட் எடுத்து அப்படியே கொஸ்டினா வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் பாருங்க ஆப்ஷன் என்ன வச்சிருக்காங்கன்ட்டு, ஒரு வினைமுற்று பெயரின் தன்மையை அடைந்து வேற்றுமை உருபு ஏற்றும் ஏற்காமலும் வேறொரு பயனிலையை கொண்டு முடியக்கூடியது வினையால் அணையும் பெயர். ஒன்னு கரெக்டானா ஒன்னு கரெக்ட். ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா, தொழிலை செய்யும் கருத்தாவை குறிக்குமானா குறிக்கும். ரெண்டாவது கரெக்ட். காலம் காட்டாது அப்படிங்கிறாங்க பாருங்க. காலம் காட்டும், அதான் கரெக்ட். சரிங்களா? காலம் காட்டாது வரக்கூடாது, காலம் காட்டும் அப்படிதான் வரணும். நமக்கு தொழில் பெயர் எடுத்துட்டோம்னா தான் நமக்கு காலம் காட்டாது. தொழில் பெயர்ல தான் பாத்தீங்கன்னா காலம் காட்டாதுன்னு வரும். ஆன்சர் பாத்தீங்கன்னா 180க்கு சி தான் ஆன்சர். சரிங்களா? 3 இடத்துக்கு உரியது அப்படிங்கிறது 3 இடத்துக்கும் உரியதுதான். சரிங்களா? அது கரெக்ட் தான். இப்ப காலம் காட்டாது கிடையாது, காலம் காட்டும் அப்படின்னு வரணும். இது மட்டும் நமக்கு ஆன்சரா கிடைக்குது. அடுத்த கொஸ்டின் பாத்தீங்கன்னா 181வது கொஸ்டின், குடும்பம் அப்படிங்கிற சொல்லி முதலில் பயன்படுத்தப்பட்ட நூல் என்ன நூல் கேட்டிருக்காங்க. திருக்குறள்ல தான் குடும்பம் அப்படிங்கிற வார்த்தையை ஃபர்ஸ்ட் பயன்படுத்திருக்காங்க. நமக்கு புக்ல இருக்கு. சரிங்களா? 12th புக்லயே பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு 2வது பாடத்தை பாடத்திலேயே அகநானூறு புறநானூறு இதெல்லாம் கொடுத்துட்டு நமக்கு குடும்பம் அப்படிங்கிற அக வாழ்க்கை புற வாழ்க்கை எல்லாம் கொடுத்துட்டு குடும்பம் அப்படிங்கிற கொடுத்துருக்காங்க. 181க்கு பாத்தீங்கன்னா ஆப்ஷன் 4th தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ரைட். கொஸ்டின் நம்பர் 182 என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. ஓவிய கூடம் அப்படிங்கிறவுடைய வேறு பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. இதே நம்ம பாத்தீங்க அப்படின்னா ஈஸியான கொஸ்டின் தான். 7th புக்லயே நமக்கு கிடைக்குது. சரிங்களா? ஓவிய கூடம் அப்படிங்கிறது என்ன அர்த்தம்னா நமக்கு சித்திர அம்பலம் அப்படிங்கறதா நமக்கு கரெக்ட். ஆன்சர் பாத்தீங்கன்னா 182க்கு 4th தான் ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பார்த்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 183, செல்வத்தின் பயனே ஈதல் துய்ப்பேம் எனினே தப்பு நல பலவே அப்படிங்கிறது கூறக்கூடிய நூல் என்ன பாத்தீங்கன்னா, செல்வத்து பயனே ஈதல் அப்படின்னு சொல்லி வந்துட்டாலே நம்ம என்ன எடுக்கலாம் அப்படின்னா புறநானூறு தான். ஆன்சர் பாத்தீங்கன்னா 183க்கு சி தான் கரெக்ட். கொஸ்டின் நம்பர் 184, 7 அடி அதாவது காலின் 7 அடி பின் சென்று அப்படிங்கிற பாடலை. சரிங்களா? 7 அடி நடந்து சென்று வழி அனுப்பினர் அப்படிங்கிற பண்டைய தமிழர் குறிக்கக்கூடிய நூல் என்ன பாத்தீங்கன்னா நமக்கு பொருளார் ஆற்றுப்படை தான். சரிங்களா? காலின் 7 அடி பின் சென்று அப்படின்னு சொல்லிட்டு 10th புக்ல இருக்கு. விருந்தோம்பலை பத்தின பாடத்துல இருக்கக்கூடியதுதான். சரிங்களா? அதை வச்சு ஆன்சர் போடும்போது 184க்கு ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் பாருங்க 185. எல்லாமே ஸ்கூல் புக்ல இருந்தா கொஸ்டின் போயிருக்கு. ஒரு கொஸ்டின் கூட நமக்கு வெளியில கொஸ்டின் போகவே இல்லை. எல்லாமே ஸ்கூல் புக்ல தான் இருக்கு. சரிங்களா? 185 பாருங்க என்ன கொடுத்திருக்காங்கன்ட்டு, தமிழ் செவ்வியல் இலக்கியத்தில் பறவைகள் அப்படிங்கிற நூலுடைய ஆசிரியர் யாருன்னு கேட்டிருக்காங்க. இதுவுமே நமக்கு 9th புக்ல இருக்கு. ரத்னம். சரிங்களா? ரத்னம் அவர்களுடைய புக்கு தான் பாத்தீங்கன்னா தமிழ் செவ்வியல் இலக்கியத்தின் பறவைகள் அப்படின்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? அப்ப 185க்கு ஆப்ஷன் பார்த்தோம்னா செகண்ட் தான் சரியான ஆன்சர். இதுவுமே நமக்கு 9th புக்லயே இருக்கு. ஃபர்ஸ்ட் டிஎன்பிசி எக்ஸாம் நடத்தும் போது ஒரு கொஸ்டின் பாத்தீங்கன்னா புக்கை தாண்டி போகாது. இப்போ பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் அவுட் ஆஃப் ஸ்டேஷன் போறாங்க. அதே மாதிரி தான் இந்த கொஸ்டினே இருக்கு. சரிங்களா? 20 கொஸ்டினுமே புக்ல தான் இருக்கு. ஸ்கூல் புக்ல இருக்கக்கூடிய அனைத்து கொஸ்டினுமே ஸ்கூல் புக்ல இருக்கு. சரிங்களா? பாருங்க 186, கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தி இடம்பெற்றிருக்கக்கூடிய நூல் என்ன நூல்னு கேட்டிருக்காங்க. கண்ணகிக்கு சிலை வடித்த செய்தியே பாத்தீங்கன்னா சிலப்பதிகாரம் தான். ஏன்னா பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் சித்தலை சாத்தார் இளங்கோடிகள் இவங்க 3 பேர் தான் மலைவளம் காண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறோம். இளங்கோடிகள் நூலை ஏற்றிருவாரு. அவருடைய அண்ணன் தான் பாத்தீங்கன்னா சேரன் செங்குட்டுவன் தான் என்ன பண்றாரு அப்படின்னா இமயமலையிலிருந்து கல்லெடுத்து கங்கையில் நீராட்டினார் அப்படிங்கிறது. ஏன்னா கண்ணகிக்கு சிலைக்கு. சரிங்களா? அப்ப கண்ணகி சிலை வடித்த செய்தியே சிலப்பதிகாரம் அப்படிங்கறத எடுக்கலாம். 186க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு சரியான ஆன்சரா கிடைக்குது.
அடுத்த கொஸ்டின் பாருங்க 187. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அரசனை நிழல் தரும் மரம் என்று விவரிக்கக்கூடிய சங்க நூல் கேட்டிருக்காங்க. சரிங்களா? சங்க இலக்கியம் அப்படின்னு சொல்லி பார்த்தாலே 8 தொகை மற்றும் 10 பாட்டு நூல்கள்ல வரக்கூடியது. அப்போ அரசனை நிழல் தரும் மரம் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா நமக்கு புறநானூறு தான் சரியான ஆன்சரா கிடைக்குது. 187க்கு ஆப்ஷன் ஏ தான் நமக்கு ஆன்சர். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. கொஸ்டின் நம்பர் 188. என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கும் சொல் என்னன்னு கேட்டிருக்காங்க. சரிங்களா? தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கக்கூடிய சொல் என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது கூவல். கூவல் அப்படிங்கிறது உவர்மண் நிலத்தில் தோண்டப்படக்கூடிய நீர்நிலை தான் கூவல் அப்படின்னு சொல்லக்கூடியது உவர்மண் நிலம். அடுத்து ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா புனட்குளம் அப்படிங்கிறது நீர்வரத்து மடையின்றி மழை நீரை நமக்கு சேமித்து வைக்கக்கூடியது. மழை நீரை கொண்ட குளிக்கும் நீர்நிலை அப்படிங்கறத வந்து பாத்தீங்கன்னா புனட்குளம். சிறை அப்படின்னு சொல்லி எடுத்துட்டோம் வந்து பாத்தீங்கன்னா தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலை. நமக்கு புக்லயே கிடைக்குது. சிறை அப்படிங்கிறது தேக்கப்பட்ட பெரிய நிலை. அதாவது வந்து பாத்தீங்கன்னா பெருசா இருக்கக்கூடிய டேமுகள்லாம் வகை இருக்கு பாருங்களேன். அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா சிறை. ஆறு அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா இரு கரைகள் இருந்து நமக்கு இடையில இரு கரைகளுக்கு இடையில ஓடக்கூடிய பேர் தான் ஆறு. நமக்கு இது ஆன்சர் என்ன எடுக்கலாம் அப்படின்னா 188க்கு சி ஆன்சர் எடுக்கலாம். சரிங்களா? ஏன்னா கூவல் அப்படிங்கிறது உவர்மண் நிலத்துல தோண்டக்கூடியது. புனர்குளம் அப்படிங்கிறது நீர்வரத்து மடையின்றி மழை நீரை கொண்ட குளிக்கக்கூடிய நீர்நிலை அப்படின்னு சொல்லக்கூடியது. சிறை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா தேக்கப்பட்ட பெரிய நீர்நிலையை குறிக்கக்கூடியது. அப்ப 188க்கு சி அப்படிங்கறது ஆன்சர் எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் வந்து பாத்தீங்க அப்படின்னா, யாப்பு இலக்கணம் என்பது யாது அப்படிங்கிறாங்க. யாப்பு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா கவிதை ஏற்றக்கூடிய முறைதான். அதாவது செய்யுள் இயற்றும் முறைதான் யாப்பு அப்படிங்கிறோம். ஏன்னா கவிதைகள் மரபு கவிதைகள் எழுதுறோம். மரபு கவிதையிலிருந்து விடுபட்ட கவிதைகளுக்கு பேர் தான் புது கவிதைகள். அப்ப இதுல இருந்து வெளில போனதான் புது கவிதைகள். அப்போ கவிதை ஏற்றும் முறைக்கு பேர் தான் வந்து பாத்தீங்கன்னா யாப்பு. இப்ப 189ற்கு ஆப்ஷன் ஏ எடுக்கலாமானா எடுக்கலாம். சரிங்களா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாத்தீங்க அப்படின்னா கொஸ்டின் நம்பர் 190. என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னா, லோகமா தேவிச்சுரம். அதாவது ஓ அப்படிங்கிறது சைலண்ட் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. உலோகமா தேவிச்சுரம் அப்படிங்கிற கோவில்ல கல்வெட்டில் குறிப்பிடப்படக்கூடிய பெண் அதிகருடைய பெயர் என்னன்னு கேட்டிருக்காங்க. பெண் அதிகருடைய பெயர் அப்படின்னு சொல்லிட்டோம்னாலே எருத்தரன் எருத்தரங்குஞ்சர மல்லி அப்படிங்கறத நமக்கு சரியான ஆன்சரு. சரிங்களா? அப்ப 190க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் செகண்ட் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா தஞ்சை பெரிய கோவில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டுல பத்தி சொல்லக்கூடியது ராஜராஜன் பீரியட்ல வச்சு சொல்லக்கூடிய கொஸ்டின் தான் இது. அப்போ உலோகமா தேவிச்சுரம் அப்படிங்கிறது அந்த கல்வெட்டுல பெண் அதிகாரி பேர் தான் கேட்டிருக்காங்க. எருத்தரங்குஞ்சரி மல்லி அப்படிங்கறத சரியான ஆன்சர். ஓகேங்களா? 191 என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, பாலை பாடிய பெருங்கடுகோ பின்வருவனவற்றுள் பற்றிய பின்வரும் கூற்றுக்களை கருத்தில் கொள்க அப்படின்னு கொடுத்திருக்காங்க. பாலை பாடிய பெருங்கடுகோ அப்படின்னாலே நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா இவர் சேர மரபை சார்ந்தவர் சொல்லலாம். சரி. குறுந்தொகையில் பாலை திணை பாடியதால் பாலை பாடிய பெருங்கடுகோ அப்படின்னு பேர் அழைக்கிறாங்களான்னா கிடையாது. குறுந்தொகையில வந்து பாத்தீங்கன்னா பாட மாட்டாங்க. ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஐங்குறு நூறு அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா கலித்தொகை இதுலதான் வந்து பாத்தீங்கன்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை. ரெண்டாவது கலித்தொகையிலையும் குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலைன்னு சொல்லிட்டு 5 திணைகளை வச்சு பாடக்கூடியது. குறுந்தொகையில அந்த மாதிரி எந்த ஒரு கான்செப்ட் கிடையாது. அப்ப ரெண்டாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா தப்பு. நமக்கு என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா மேற்கூறியவற்றுள் தவறானது எதுன்னு தான் கேட்டிருக்காங்க. இப்ப தவறானது அப்படிங்கும்போது செகண்ட் ஒண்ணு தப்பு. இப்ப செகண்ட் ஒண்ணு தப்பு அப்படிங்கும்போது ஆன்சர் என்ன எடுக்கலாம்னா நமக்கு கொஸ்டின் என்ன 191க்கு பி எடுக்கலாம். சரிங்களா? கொஸ்டின் நம்பர் பாருங்க 192. இது ஈஸி அடிக்கலாம். தொல்காப்பியம் கடல் பயணத்தை என்ன சொல்லுது அப்படின்னா முன்னீர் வழக்கம் அப்படின்னு சொல்லுது. இப்ப 192க்கு வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஷன் எடுக்கலாம்னா ஃபோர்த் எடுக்கலாமா எடுக்கலாம் தாராளமாக. அடுத்த கொஸ்டின் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க 193. பகைச்சொல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது கொஞ்சம் லைட்டா கான்ட்ரவர்ஷியான கொஸ்டின் தான். ஆன்சர் சொல்றோம். நீங்க ஓரளவுக்கு ட்ரை பண்ணுங்க. கவர்மெண்ட்ல என்ன ஆன்சர் கீ கொடுக்குறான்னு பார்த்தலாம். சரிங்களா? ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா பகைச்சொல் அப்படிங்கிறது எந்த இலக்கண பகுதியை சார்ந்தது அப்படின்னு கேட்கிறான். டிஎன்பிசியில கூட இவ்வளவு டஃபா வைக்க மாட்டாங்க. பாருங்க 1 செகண்ட்.
பகைச்சொல் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா ஒரு எதிர்ச்சொல் அப்படிங்கிறத நம்ம சொல்றோம். சரிங்களா? அப்போ இந்த தமிழ் இலக்கணத்துல நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா, ஒரு 4 வகையான சொல்லு தான் குடுத்துருக்காங்க. அதத்தான் ஆப்ஷனாவும் வச்சிருக்காங்க. இதுல வந்து பாத்தீங்கன்னா, எதிர்ச்சொல்லுக்குரிய பொருள் எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா, இப்போ இல்லாமை சொல்லலாமான்னா சொல்லலாம். எதிர்ச்சொல்லு தான். இல்லாமை. இதே வந்து பாத்தீங்கன்னா, மறுப்பது, இறப்பது, கீழே இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா, ஆப்போசிட் வேர்ட். மேலேக்கு ஆப்போசிட் கீழே, இருக்கிறதுக்கு ஆப்போசிட் இல்லாதது. அதே மாரி பாத்தீங்கன்னா, உயிருடன் இருப்பது, மறுப்பது இதெல்லாம் ஆப்போசிட் வேர்ட். இப்ப அத வச்சு பார்க்கும்போது, பெயர்ச்சொல் வந்து பாத்தீங்கன்னா, பொருளையும் குறிக்கும். அதே டைம்ல வந்து பாத்தீங்கன்னா, செயலையும் குறிக்கக்கூடிய சொல்லாவும் குறிக்கலாம். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா, பெயர்ச்சொல் அப்படிங்கிறது 6 வகையான பெயர்ச்சொல் சொல்லுவோம். அதுல பொருள் பெயர், இடப்பெயர், காலம், சினை, குணம், தொழில் அப்படின்னு சொல்லிட்டு 6 வகையா சொல்லுவோம். அந்த பொருள் பெயர்ல வந்து பாத்தீங்கன்னா 2 ஆங்கிள் எடுப்போம். உயிருள்ள பொருள், உயிரற்ற பொருள் அப்படின்னு எடுப்போம். இப்ப இதுல என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல பகைச்சொல் அப்படிங்கிறது பெயர்ச்சொல் வகையில சொல்லணும் அப்படின்னா, பொருளையும் குறிக்கும் அல்லது செயலையும் குறிக்கக்கூடிய வார்த்தையா சொல்லலாமான்னா சொல்லலாம். ஒண்ணு. இல்லன்னா நமக்கு என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஆக்ஷன் வேர்ட். ஒரு பகையை இன்னொருத்தவங்க மேல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பகையை குறிக்கக்கூடியதா நம்ம சொல்லலாமான்னா, இன்னொருத்தவங்க மேல நம்ம ஆக்ஷன் பண்றோம். சரிங்களா? வெறுப்பு உண்டாக்குறோம். அப்ப வெறுப்பு உண்டாக்கும்போது என்ன பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, வினையாகி போயிரும். அப்ப வினைச்சொல் சொல்லலாமான்னா, 2மே சொல்லலாம். கவர்மெண்ட் ஆன்சருக்கு என்ன குடுக்குறாங்கன்னு பார்க்கலாம். தற்சமயம் நம்ம என்ன வந்து பார்த்தோம்னா, நமக்கு 193க்கு ஏ அப்படிங்கிறது அப்ராக்ஸிமேட்டா எடுக்கலாம். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா, எதிர்ச்சொல் வடிவம். அப்படி இல்லைன்னா பகைச்சொல் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இலக்கண பதிவு எப்படி இருக்குன்னா, பகைக்கு ஆப்போசிட் என்ன வந்து பார்த்தீங்கன்னா, அன்பு. அப்ப அன்பு அப்படிங்கிறது பெயர்ச்சொல் தான். அத வச்சும் போட்டிருக்கலாம். பகைச்சொல் அப்படிங்கும்போது டைரக்ட்டா என்ன பண்ணலாம்னா, வினைச்சொல்லும் போடலாம். சரிங்களா? 2 ஆன்சர்ல நம்ம பெயர்ச்சொல் எடுக்கிறோம். சரிங்களா? கவர்மெண்ட் செக்டார்ல என்ன ஆன்சர் குடுக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிடலாம். சரிங்களா? ஓகே ரைட். அடுத்து பாருங்க 194 எல்லோரையும் சமமாக காக்கும் அரசன் கடவுளுக்கு ஒப்பானவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, எந்த நூலில் இருந்து சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்சுவலா திருக்குறள்ல இறைமாட்சி அப்படிங்கிற ஒரு அதிகாரம் இருக்கு. அந்த அதிகாரத்துல தான் வந்து பாத்தீங்கன்னா, படை, குடி, விளைபொருள், அமைச்சர், நண்பர், அரண் இந்த எல்லா மக்களையும் வந்து பாத்தீங்கன்னா, சமமா காக்கக்கூடிய ஆற்றல் அப்படிங்கிறது எதில இருக்கு அப்படின்னா, திருக்குறள்ல தான் சொல்லுது. திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. சரிங்களா? அப்ப 194க்கு எடுக்கலாமான்னா எடுக்கலாம். அடுத்து பாருங்க 195 இது ஈஸியான கொஸ்டின் தான். இணையில்லை முப்பாலுக்கு இந்நிலத்தே அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறளை போற்றி புகழ்ந்தவர் யாருன்னு பாத்தீங்கன்னா, நமக்கு பாரதிதாசன் அவர்கள். இப்ப 195க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் தான் சரியான கொஸ்டின். சரியான ஆன்சர் 195க்கு. 196க்கு பாரதிதாசன் சாகித்ய அகாடமி விருது பெற்ற ஒரு டிராமட்டிக் நூல், நாடக நூல் அப்படின்னு சொல்லிட்டோம்னா பிசிராந்தியார் தான். 1969 தான். ஈஸியான கொஸ்டின் தான். இப்ப 196க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, ஃபோர்த் தான் சரியான ஆன்சர். சரிங்களா? அடுத்த கொஸ்டின் என்ன இருக்கு? 197 காந்தி வந்து பாத்தீங்கன்னா, ஜியு போப் எழுதிய எந்த நூலை தம் கவர்ந்ததாக கூறியுள்ளார் அப்படிங்கிறது தமிழ் கையேடு. அதாவது தமிழ் ஹேண்ட்புக் அப்படிங்கிறது ஒண்ணு எழுதியிருப்பார். யாருன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய ஜியு போப் அவர்கள். அதுதான் வந்து பாத்தீங்கன்னா, இவரை ரொம்ப கவர்ந்ததாக சொல்லக்கூடியது. அப்ப 197க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா, செகண்ட் எடுக்கலாமான்னா எடுக்கலாம். அடுத்த கொஸ்டின் நம்பர் பாருங்க 198 நீர் இன்றி அமையாது யாக்கைக்கு எல்லாம் 9th புக்ல இருக்கக்கூடியது. புறநானூற்று பாடலை எழுதியவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. 9th புக்ல இருக்கு. புடப்புலவியனார். அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா, நீரின்றி அமையாது யாக்கைக்கு எல்லாம். நீரின்றி அமையாது யாக்கை அப்படின்னு சொல்லிட்டு ஔவையாரும் கொடுத்திருப்பாங்க. ஆனா போயட்ரி லைன்லயே வந்து பாத்தீங்கன்னா 9th புக்ல இருக்கு. இப்ப 198க்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஏ தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 199 மொழி ஞாயிறு என்று அழைக்கப்படக்கூடியவர் தேவநேய பாவாணர் அவர்கள். 199க்கு ஆப்ஷன் ஃபோர்த் தான் கரெக்ட். கொஷின் நம்பர் 200 200 பாத்தீங்கன்னா லாஸ்ட் டைம் வந்து பாத்தீங்கன்னா இதே மாதிரி கோஆபரேட்டிவ்ல இதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் நடந்தது. லாஸ்ட் வீக் நடந்த எக்ஸாம்லயே இந்த கொஸ்டின் கேட்டாங்க. இளம்பகம் அப்படிங்கிற உட்பிரிவுகளை கொண்ட நூல் பாத்தீங்கன்னா சீவக சிந்தாமணி கிட்டத்தட்ட ஒரு 13 இளம்பகங்களை கொண்ட நூலா இருக்கு. ஓகேங்களா? இப்ப 200வது கொஸ்டினுக்கு ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா ஃபோர்த் தான் சரியான ஆன்சர். ஓகேங்களா? ரைட். நம்ம ஒரு டென்டேட்டிவா ஆன்சர் போட்டிருக்கோம். சரிங்களா? மேக்ஸிமம் 99.9% ஆன்சர் கரெக்ட் தான். 1 2 கொஸ்டின் மட்டும் மாத்தலாம். ஓகேங்களா? கவர்மெண்ட் ஆன்சர் கீ பார்த்தலாம். ஓகே ரைட். தேங்க்யூ. சுரேஷ் IAS அகாடமி வெற்றியின்